உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்கா, புதுசாக என்ன வாங்கலாம், இது வரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேல செலுத்தலாம், அடுத்தது என்ன செய்யலாம், இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன். AMA என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த நம்பரில் வாங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க, நாம் பேசுவோம். கிராமத்தில் பங்கு முதலீடு செய்யும் கோடீஸ்வரர், ஒரு சாதாரண பர்சன். அவர் 3-4 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ஒன்றும் பண்ணாம ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கோடிக்கணக்கான ரூபாயை சேர்த்துட்டாரு. என்ன பண்ணாரு? L&T, அல்ட்ராடெக், கர்நாடகா பேங்க், 3 பேங்க்ல ரொம்ப வருஷமா ஷேர்ஸை ஹோல்ட் பண்றாரு விற்காம. ரொம்ப வருஷமா ஹோல்ட் பண்ணும்போது அவருக்கு போனஸ் வருது, டிவிடெண்ட் வருது. இப்படியே வளர்ந்து 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 அவர் போட்ட சொற்ப பணம் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாயாக மாறி இருக்கிறது. இந்த கதை ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் கிடையாது. நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசுல நம்ம டெல்டாவுக்கு போகும்போது நானே நிறைய இன்வெஸ்டர்ஸை பார்த்துருக்கேன். அதாவது 70களில் இருந்து முதலீடு செஞ்சவங்களை நான் 90ஸ்ல பார்க்குறேன். பார்க்கும்போது அவங்க எங்கிட்ட சொல்றாங்க, எங்கிட்ட இந்த கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி இருக்கு, பேயர் இருக்கு, ரெக்கிட் கால்மெண்ட் இருக்கு, கேட்பரி இருக்கு, ஹிந்துஸ்தான் லீவர் இருக்கு, இப்படி எல்லா கம்பெனி பேரும் சொல்றாங்க. அப்புறம் நான் கேட்டேன், நீங்க வில்லேஜில் இருக்கீங்களே, நீங்க எப்படி இதெல்லாம் ட்ராக் பண்றீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய வேலை மெயின் இன்கம் விவசாயம். இந்த மாதிரி விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் வச்சிருக்காருன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இது நான் டெல்டால பார்த்த விஷயம். அவர் என்ன சொன்னாருனாக்கா, நான் டிவிடெண்ட் எல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா வருஷம் எவ்வளோ டிவிடெண்ட் வரும்னு எனக்கு தெரியும். அந்த டிவிடெண்ட் வந்தோடனே என்ன ஷேர் வாங்கணும்னு நான் தெளிவாக வச்சிருப்பேன். நல்ல ஷேரை மட்டும்தான் வாங்குவேன், வாங்கின ஷேரை விற்கவே மாட்டேன். ஒன் வே, வர இன்கம்ல டாக்ஸை கட்டுவேன், நல்ல ஷேர் வாங்குவேன், எதுவும் பண்ண மாட்டேன். இப்படித்தான் நான் 25 வருஷமா இந்த பணத்தை சேர்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பர் வராத ஊர்ல இப்படி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு நாம பார்த்த இந்த வீடியோல வந்த நபரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அவருக்கு இன்டர்நெட்லாம் இப்பதான் வந்திருக்கும். எந்த தகவலும் இல்லாத ஒரு நபர் இப்படி சில கம்பெனிஸை வாங்கி இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காருன்னா அதோடைய சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சீக்ரெட் இஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். விற்கவே இல்லை, நல்ல கம்பெனியோட டிராவல் பண்ணாரு, ஷார்ட் டேர்ம் இன்கம் தேடியே போகல. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் நீங்க இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது. ஷார்ட் டேர்ம் இன்கம் தேடி போகாதனால அவருக்கு லாங் டேர்ம்ல பெரிய சக்சஸ் கிடைக்குது. இப்ப நான் இந்த நபரை பத்தி சொன்னேன், அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நபர், டெல்டால நான் பார்த்த நபரை சொல்லுவேன். இதுல 3வது ஒரு செட் ஆஃப் பீப்புளை பத்தி நிச்சயமா இப்ப சொல்லித்தான் ஆகணும். அவங்க காரைக்குடி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நகரத்தார் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இவங்கள மாதிரி ப்ளூ சிப்ஸை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவங்கள நான் வந்த காலகட்டத்தில், சந்தைக்கு வந்த காலகட்டத்தில் யாருமே இருந்த இல்லைன்னு உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் போர்ட்ஃபோலியோலையும் பார்த்தீங்கன்னா 10,000 20,000 இருக்கும் எல்லா கம்பெனியும். நம்ம 50 ஷேர் 100 ஷேர் வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். இவங்க ஆயிரக்கணக்கில் வச்சிருப்பாங்க. என்னன்னு பார்த்தாக்கா விற்கவே மாட்டாங்க, டிவிடெண்டை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்ம் இன்கம் தேடி போகவே மாட்டாங்க, ட்ரேடிங் அறவே செய்ய மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ட்ரேட்ஸ் திரும்ப திரும்ப வருது பாருங்க. இது ஒரு செட்டு. 4வது நான் பார்த்தது ஒரு அரசு ஊழியராக வேலை செய்து நியாயமாக இருந்து ரிட்டையர் ஆன ஒரு இன்கம் டாக்ஸ் உயர் அதிகாரி. அவங்க ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க. நான் அவங்கள பார்க்க போன போது, எங்கிட்ட கொஞ்சம் ஷேர்ஸ் இருக்குப்பா, நான் எல்லாம் IPOலேருந்து வாங்கியிருக்கேன், இந்துஸ்தான் லீவர் மாதிரி ஷேர்லான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை தூக்கி போடுறாங்க. எனக்கு கண்ணை பூத்துருச்சு. ஏன்னா அன்னைக்கு, தட் இஸ் ஒரு 10 வருஷம் முன்னாடியே, அது ஒரு 15 crore போர்ட்ஃபோலியோ. பார்த்தாலே தெரியுது, எல்லாமே 100 ஷேர் 200 ஷேர் அவங்களுடைய வருமானத்துல சேவ் பண்ணி வாங்கினது. சொற்ப ஷேர்ஸ் ஒரு 25-30 வருஷத்துல வளர்ந்து அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவா இருக்கு. இன்னைக்கு அந்த போர்ட்ஃபோலியோ இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கும். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், லிமிடெட் ஏர்னிங் இருந்தா கூட அந்த ஏர்னிங்ல இருக்கக்கூடிய சேவிங் எடுத்து பெஸ்ட் கம்பெனிஸை தனக்கு சாதகமான ஒரு மதிப்பீட்டுல வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யாம இருக்குது. இந்த ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் மார்க்கெட்ல ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம கை துருன்னு இருக்கும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே எப்படி இன்வெஸ்ட் பண்றீங்க? போன் வழியா இன்வெஸ்ட் பண்றீங்க, பிளாட்ஃபார்ம்ல, அது க்ரோவோ அப்ஸ்டாக்கோ ஜீரோதாவோ அது வழியா பண்றீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்க ஷேர் ஏறின உடனே ஒரு அலர்ட் அனுப்புறாங்க வாட்ஸ்அப் மெசேஜ்ல, இந்த விலை ஏறி இருக்கு அப்படின்னு. டெய்லி உங்க போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணி பாக்குறீங்க. இந்த நபர்கள்லாம் இதெல்லாம் செய்யவே இல்லை அப்படிங்கறதான் இவங்களுக்கு எல்லாம் காமனா இருக்கக்கூடிய ஒரு ட்ரைட். மேபி எப்பயாவது ஒரு தடவை ஒரு பேப்பர்லயோ நோட் புக்லயோ எழுதி வேல்யூ எழுதி நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த ரேட்ஸ் எல்லாம் போட்டு டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ எப்போது பார்த்துருப்பாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ வேல்யூ என்ன அப்படிங்கிற அந்த ஆங்ஸைட்டியே இல்லாம வாழ்ந்தவங்க தான் இவங்க எல்லாமே.
அதுவே அவங்களுக்கு ஒரு வெற்றியின் சீக்கிரட்டாகவும் அமைஞ்சது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய படிப்பினை. ஸோ இந்த மணிக்கு ஒரு தடவை போர்ட்ஃபோலியோ திறந்து வச்சுட்டு ஸ்கிரீன்ல பாக்குறது, ஆப்ல டெய்லி போர்ட்ஃபோலியோ செக் பண்றது என்ற எந்த பழக்கத்துக்கும் நான் எந்த வகையிலையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அது எல்லாமே உங்களை வந்து வேகமாக முடிவெடுக்க வழி செய்யும், அவசர கதியாக முதலீடு செய்ய உங்களை தள்ளும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்றவங்க யாருமே இன்னைக்கு இதை மைண்ட்ல வச்சுக்கணும். இது வந்து இந்த வெற்றியாளர்களுடைய சீக்ரெட் ஃபார்முலாக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கு. இன்னொரு விஷயமும் இதுல நடக்குது. என்னன்னாக்கா, இந்த புது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த பணத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் பணத்தை பாரோ பண்ணி அதை வேற கொண்டு போய் எஃப்என்டோல போடுவாங்க. இதுவும் இப்ப நடக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் இவங்க செய்யவே இல்லைங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ ட்ரேடிங் பக்கமே போகாம, டெய்லி போர்ட்ஃபோலியோ செக் பண்ணாம, அதிகம் வாங்கி விற்காம, நல்ல கம்பெனிஸை வாங்கி ஹோல்டு பண்ற அந்த ஹேபிட்டுக்கு வந்து டிவிடெண்டை கரெக்டா ரீஇன்வெஸ்ட் பண்ணி, டிவிடெண்டை வருஷம் பெருக்கி, அந்த அதிகமான டிவிடெண்டையும் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி, இதையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு நீரோடை போல ஸ்மூத்தா அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுனாலதான் அவங்களால இந்த பெரும் நிதியை திரட்ட முடிஞ்சது அப்படிங்கிறது எனக்கு நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலத்திலேயே புரிஞ்சுது. ஆனாலும் எல்லாருக்கும் நம்ம தான் ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். இந்த ஃபீலிங் எனக்கும் வராம இல்லை. ஆனா காலம் ஆக ஆக நமக்கு இந்த வழிமுறைக்கு பெட்டரா ஒரு வழிமுறை இல்லைன்னு மார்க்கெட் சொல்லி கொடுக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், இன்னைக்கு நான் வாங்குற பங்கு நான் 10 வருஷத்துக்கு வச்சுப்பேன்னு ஒரு பேசிக் கேள்வி எனக்கே கேட்டுக்கிறேன். 99% ஸ்டாக் இதுல வெளியே போயிடுது, 1% தான் வருது. ஆனா இந்த 99% ஸ்டாக்லயும் டெய்லி பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கு. இந்த ஸ்டாக் எல்லாம் நிறைய விலை ஏறுது. சில ஸ்டாக் 3-4 மடங்கெல்லாம் போகுது. ஆனா இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஏறிட்டு அப்புறம் இறங்கிடும். ஆனா நம்ம வாங்குற ஸ்டாக்கு என்னைக்கு இறங்காத ஸ்டாக்கா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக்கை தான் இவங்க எல்லாரும் வாங்கி வச்சிருந்தாங்க. இதுலயே சில பேர் என்ன பண்ணாங்க, அடுத்த ஜெனரேஷனுக்கு மாறும்போது அவங்க ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சொல்லணும்னா, எங்க அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் சும்மா வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களை வந்து பாம்பேல இருந்தெல்லாம் புரோக்கர்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, இது ஏன் சும்மா இருக்கு, நீங்க எனக்கு கொடுங்க, நான் ட்ரேடிங் பண்ணி இன்னும் பெட்டர் இன்கம் பண்ணி தரேன்னு. அப்ப அவங்கள்ட்ட கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கு எதிர்மறையான ஒரு ரிசல்ட்டை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வளர்வதற்கு பதிலாக தேய ஆரம்பிக்குது. இது எல்லாமே எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள். இந்த பெரியவரை பார்க்கும்போது, ஒரு வேட்டி கட்டிட்டு சட்டை கூட போடாம இவர்கிட்ட இவ்வளவு கோடி இருக்கிறது பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கணும், அந்த வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு தான் யோசிக்கணும். இவர் எப்படி இந்த இடத்துல வந்திருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இவருடைய குவாலிட்டிஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த குவாலிட்டிஸை நமக்குள்ள உருவாக்கிக்கணும். மாறாக இது ஏதோ லக்கு, அந்த அளவுக்கு அடிச்சிருச்சு அப்படின்லாம் திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் என்னுடைய முதலீட்டு அனுபவத்துல பலதரப்பட்ட மக்கள், டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இதே ட்ரைட்ஸை நான் திரும்ப திரும்ப பார்த்திருக்கேன். இது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கும் நான் என்ன நினைக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் அது எளிதில்லை. ஏன்னா நம்மளை சுத்தி அவ்வளவு நாய்ஸ் இருக்கு. இந்த நாய்ஸ் நம்மளை வந்து புதுசா விஷயங்களை செய்ய தூண்டும். நம்மள நிறைய பேர் வந்து புது விஷயங்களை செய்ய டெம்ப் பண்ணுவாங்க. அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். நமக்கும் வேற வேலை இல்லாத போர் அடிக்கிறதுனால நிறைய விஷயங்களை செய்ய தோணும். இது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கறதா என்னுடைய பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அனுபவம். இன்வெஸ்ட், சிட் அண்ட் ஏர்ன், பை, சிட் அண்ட் க்ரோ. இந்த ஃபார்முலா தான் எனக்கு தெரிஞ்சு எக்காலத்துக்கும் பொருத்தமான ஒரு முதலீட்டு ஃபார்முலா. ஆனா பை ரைட், முக்கியமா நல்ல பங்குகளை நீங்க வாங்கணும். அப்பதான் உங்களுக்கு முதலீட்டுல வெற்றி கிடைக்கும். அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு எமோஷனை தான் இந்த வீடியோ நமக்கு எடுத்து கொடுக்குது. அதை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயும் செய்யலாம், இண்டெக்ஸ்லயும் செய்யலாம், இடிஎஃப்லயும் செய்யலாம், ஸ்டாக்லயும் செய்யலாம். ஆனா அந்த நல்ல பிஹேவியரை நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும். கொண்டு வந்தா தான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு முக்கியமான இன்புட் பிஹேவியர். அந்த பிஹேவியரை வளர்ப்போம். அப்படி வளர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.